நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரி நமக. இது என்னுடைய 632வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தர்க்க ஞானம் பரமாச்சாரியாருடைய இந்த புத்தகத்தில் யூஸ் பண்ணுறேன். நான் முன்னாடி காமிச்சேன் அது அவருடைய பதிவுள்ள அந்த புக்கு தான் அது. அந்த காலத்தில் திஸ் வாஸ் ரிலீஸ் பை தம் ஒரு 50 வருஷம் இந்த புக்கு போட்டு ஒரு ஆயிருக்கும். ஸ்ரீ சங்கர விஜயம்னு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் தூக்கப்பட்டது. இப்போ தர்க்க ஞானம் சொல்கிற, கல்வி அறிவுதான் சாஸ்திர அறிவுது, மனதை விசாலம் அடைய செய்யும், இறை உணர்வையும் கருணையும் பூக்கச் செய்யும், மங்கையர் அறிஞர்களை உணரச் செய்யும், கவிஞர்கள் உள்ள மென்மையானது என்ற ஒரு இரக்க உணர்வு நிரம்பியது என்றால் சொல்வார்கள். ஒரு நாட்டில் எந்த அளவு பெண்கள் ஞான நிரம்பியவராக இருக்கிறார்களோ அந்த அளவு நாட்டில் வளமையும் நேர்மையும் காணப்படும். பெண்கள் படிச்சிருக்கணும் அந்த 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 ஊரில், அந்த தேசத்தில். அந்த பெண்கள் சதப்பிரமாணம் பரத பிரமாணம் என்ற ஸ்லோகத்தை சொன்னார். இது எப்படி வருதுன்னா, ஆதிசங்கரர் இங்கேருந்து தென்னாட்டிலேருந்து வடநாடு போகிறார். யார்கிட்ட? மந்திரமிஸ்வரர் கர்ம மார்க்கம் தான் வசதியை நினச்சிட்டு இருக்கார். அது குமாரில் பட்ட வாதகம் குமரப்பெருமாருடைய வடிவடியாகவே பிறந்தவர் தான் குமாரில் பட்டர். இவர் போகிறதுக்குள்ளே புத்த மதத்தை தழுவி அதிலே தெரிஞ்சுண்டு அதனால் இந்து மதத்துக்கு காப்பாற்றுக்காக அவர் பண்ணார். பட் இருந்தாலும் அந்த பண்ணின செயல் தப்புன்னு சொல்லி உணர்ந்து உமிக்குள்ளே தன்னை இறங்கிட்டு 10 வருஷன்றார். ஆதிசங்கர் வரும்போது, சாரி, ஐ கேனாட் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ் என்றால், நான் போய் சேர்றேன், நீங்கள் மந்திரமிஸ்வர்கிட்ட போங்கன்றார். ஸோ குமாரில் பட்டர்கிட்ட பேச முடியாமல் ஆதிசங்கர் மந்திரமிஸ்வரை தேடிட்டு போகிறார். இங்கே மாகேஷ்மதி நகரத்துக்கு இந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் போய் ஆனது. மகேஸ்வர், இப்போ ப்ரெசண்ட் மகேஸ்வர், மாகேஷ்மதி புராண காலத்தில். அங்கே தான் சாரதாம்பா தன்னுடைய கணவரான சுரேஸ்வரருடைய மந்திரமிஸ்வரோட வசித்தார். அவள் சரஸ்வதியோட அவதாரம், உபய பாரதியை அழைக்கப்பட்டவள். வாத்துக்காரர் பிரம்மாவோட அவதாரம். அதில் மந்திரமிஸ்வரர் சிவா வளர்ந்தார். அந்த ஊரில் ரேணுகா பரமேஸ்வரி ஜமதகிரி வசித்தார். அந்த ஊரை கேபிட்டல் சிட்டியாக வச்சு தான் கார்த்திவீர்யார்ஜுன் ஆண்டான். பல புராண பெருமைகள் நிறைந்தது மாகேஷ்மதி. நர்மதை நதி ஓரத்தில் இருக்குது. மோகன் குருஜி கூட நர்மதை பரிக்கிரமா பண்ணிட்டு வந்தார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. 1300 கிலோமீட்டர் ட்ராவல் த்ரூ த பிளேசஸ். நிறைய இடத்துல உட்காந்து இந்த ஹோமங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி அந்த மாதிரிலாம் அழிச்சு போனார். மறுமாதிரிலாம் போயிட்டு வந்தான் குருஜியோட. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் இருக்கிறத விட்டுட்டு எங்கெங்கேயோ யூரோப்ட்டு போகிற தாய்லாந்து இதுக்கு சிங்கப்பூர் போய் என்ன பிரயோஜனம்? நம்ம தேசத்தில் இருக்கிறது பார்க்கணும். இங்கே இப்போ என்ன இருக்குதுன்னா, ஆதிசங்கரை போகிற எப்படி போய் மாகேஷ்மத்தியில் போய் அவள் வீடை கேட்குறது, அந்த மாதிரி யோசனை பண்ணுறார். சரி, மந்திரமிஸ்வரோடைய வீடு எதுன்னு கேட்குறான். அது கேட்கும்போது அப்போ அந்த பெண்கள்லாம் சொல்கிறா, தண்ணி குடத்தை இடத்துல வர பெண்கள்லாம். அந்த பெண்கள் சொத பிரமாணம் பரத பிரமாணம் என்ற ஸ்லோகத்தை கூறினார்கள். எந்த வீட்டு வாசலில் உள்ள கிளிகள் சொத பிரமாணம் பரத பிரமாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த வீடு தான் மந்திரமிஸ்வரோடையது. இந்த கிளிகள்லாம் வாத்தில் இருக்கும், கிளிகளே பேசுன்றா. ஸோ அந்த வீட்டில் எப்பொழுதும் வேத ஒலி ஒழுங்கும், சாஸ்திர பரீட்சை நடந்து கொண்டே இருக்கும், அறிஞர்கள் பல கோடி ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருப்பவர். அதனால் அந்த வீட்டு கிளிகளுக்கு சாஸ்திர அறிவு நிரம்பி இருந்ததுன்ற பாருங்கள். 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாரத தேசம் இப்பேற்பட்ட பெருமையை கொண்டிருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தர்க்க சாஸ்திரத்தை கணாதர், கௌதமர் இந்த 2 ரிஷிகள் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் சாஸ்திர நீதிகளை அனுசரித்து கங்கேஷ மித்ரோபாத்தியர் என்ற மகான் தச்சு சிந்தாமணி இந்த நூலை ஏற்றிருக்கிறார். இந்த நூலில் 64 வகையான வாத முறைகளை சொல்லியிருக்கிறார். இந்த மகான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதாவது இந்த மகான் சிறுவயதில் மிக அஷடாக இருந்தார். பெங்காலத்தில் குலீன அந்தன பிரிவை சேர்ந்தவர். குலீனா அப்படின்னு நல்ல அந்தணர்கள் அர்த்தம்.
அந்தன குலத்தை தோன்றியவர் என்று பெயர். நல்ல குலத்தவர் என்பதால் பலர் அந்த குலத்திற்கு பெண்ணை கொடுத்து வந்திருந்தார் அந்த காலத்தில். இந்த வழக்கத்தால் சில பேர் ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணிட்டா, 2 பொண்டாட்டி இருந்தா நிறைய பேருக்கு. அந்த மாதிரி நிர்பந்தம் உண்டாயிற்று. இப்படியுள்ள நிலையில் கங்கேசமித்திரர் ஒரே ஒரு பெண்ணை மணந்து கொண்டு மாமனார் வீட்டிலே தங்கியிருந்தார். வங்காளத்தில் புயல் மழை என்பது 6 மாதம் வெள்ளக்காடாக இருப்பது உண்டு. அதனால் காய்கறி கிடைக்காத போது அவள் மீன் சாப்பிடுவாள். பிராமணாலாக இருந்தாலும் வங்காள தேசத்தில் மீன் சாப்பிட பழக்கம் உண்டு. ஏன்னா காய்கறி கிடைக்காது. அவள் என்ன செய்வான்னா, அந்த காலத்து வங்காளத்து மக்கள் இதனை ஜலபுஷ்பம் சொல்லுவாள். மீனை ஜலபுஷ்பம். கங்கேச மிஸ்ரரின் மாமனார் வீட்டிலையும் ஜலபுஷ்பத்தை சமைப்பதும் உண்ணுவதும் உண்டு. கங்கேசரை கங்கா என்று மக்கள் அழைப்பர். சிறு வயதில் மந்த புத்தி உள்ளவராக இருந்தார். இவர் உண்ணும் இலையில் மீன் எலும்பையும் மற்றவர்கள் இலையில் ஊனையும் பரிமாறுவர். கங்கேசர் உண்ண முடியாமல் சிரமப்படி பார்த்து பரிகாசிவர். இந்த மக்குக்கு இது போதும்னு நினச்சிப்பாளாம். இப்படி சில மாதங்கள் வழக்கமாக அமைந்தன. அந்த முள்ள கொத்தினார் வாயிலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். மைத்துனர்களாக செய்யும் கேள்விகளை கேலிகளை அவரால் பொறுத்துக்க முடியவில்லை. தாம் அவர்களைப் போல் படிக்கவில்லை, உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கவில்லை என்று தானே இப்படியாக அவமரியாதை செய்கிறார் என்று எண்ணி வருந்தினார். தாமும் படித்து அவர்களைப் போல் வாழ்க்கையில் அந்தஸ்து பெற வேண்டும் என்று வேகம் எழுந்தது. அப்பொழுதுதான் ஒரு நாள் யாருக்கு தெரியாமல் ராவோ கலைந்து போயிடுறார். ஆற்ற விட்டு காசிக்கு போகிற. அங்கே போய் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பண்டிதர் சாஸ்திரத்தை கற்றார். அஸ்வடி வீட்டை ஒழிந்தது நல்லது என்று சும்மா இருந்து விட்டார்கள் இவர்கள். ஓரளவு சாஸ்திரத்தை பெற்றதும் அவர் உள்ளத்தில் தெளிவு ஏற்பட்டது. திரும்ப வீட்டுக்கு வந்தார் மாமனாரத்துக்கு. எங்கெங்கோ சுற்றி அலைந்து விட்டது, வீட்டுக்கு வந்திருக்கு போலக்குன்னு அவள் நினச்சிக்கிறார். அது மைத்துனர்கள் மச்சினிகள்லாம். எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார். எலும்பு துண்டை இலையில் வைத்ததும் அவர் சோகம் ஒன்றை சொன்னார். நாகம் கங்கா கிம் து கங்கேஷ மிஸ்ர. நான் கங்கா அல்ல, கங்கேஷ மித்ரன். கங்காவாக இருந்தால் எலும்பு போடுவது நியாயம் என்று அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் விழிப்பு ஏற்பட்டது. முந்தைய மந்த கங்கா இல்லை என்று புரிந்தது. எங்கேயோ போய் கல்வி பற்றி வந்திருக்கார். அந்த மரியாதை செலுத்த தொடங்கினர். அந்த கங்கேஷ மிஸ்ரர் தத்துவ சிந்தாமணி எழுதினார். இந்த நூலுக்கு பல உரை எழுதியுள்ளனர். ரகுநாத சிரோமணி என்பவர் தீதிதி இந்த வியாக்கியானம் எழுதினார். இது மிகவும் சிறந்தது அப்படிலாம் சொல்கிறார். கதாதார என்பவர் இந்த வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அது 10 வாக்கியத்திற்கு ஒரு புஸ்தக அளவில் பெரிய வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அவ்வளவு எழுதியும் ஒரு சொல் கூட அதிகமாக தோன்றாது. கதாதார எழுதிய கதாதரியின் 5 வாதம் வாசித்தால் புத்திசாலியாகலாம் ஆகலாம். 10 வாதங்கள் வாசித்தால் கெட்டிக்காரத்தனம் பதாந்தம், அதாவது 16 வாதங்களை வாசித்து புரிந்து கொண்ட பெரிய அறிஞராகலாம். மேலும் பிராமணியவாதம் என்று ஒன்று இருக்கிறது. அதை வாசித்தால் எல்லோரையும் விட மேதாவியாகலாம் சொல்கிறார். பிராமணியவாதம் என்று அது சொல்லப்பட்ட வாதங்களிலும் ஒன்று. நம் தேசத்து பண்டிதர் ஒருவர் தர்க்கம் வாசிக்க நவதீபத்துக்கு போனார். அங்கே தர்க்க சாஸ்திரம் கற்பவர்கள் மிகுதி. இங்கிருந்து போனவர் சிறந்த கவி. அதனால் இங்கேயும் கவித்திறமையால் பொருள் நிறைய சேர்த்தார். கையில் பொருள் வந்தவுடன் நவதீபத்துக்கு தர்க்கம் படிக்க போனார். அங்கே உள்ள தர்க்க மேதையிடம் கற்றார். ஒன்றும் சரியாக புரியவில்லை. பெரிதும் முயன்றும் தர்க்க சாஸ்திரத்தை அவரால் கற்க முடியவில்லை. தர்க்க கற்பதிலே காலத்தை செலவழித்ததால் தமஸ்கன் கல்வித்திறமையை இழந்தார். சேர்த்த பணம் கரைந்து விட்டது. இறையருளால் தமக்கிருந்த கவித்திறனம் மறைந்துவிட்டதே என்று பெரிதும் கவலைப்பட்டார். பிராமணிய வாதத்தையும் கற்க முடியவில்லை. இந்த நிலையில் ஒரு ஸ்லோகமாக எழுதிக்கிறார் அவர். நம பிராமணிய வாதாய மத் கவித்வாபஹாரணே. என்னுடைய கவித்துவ சக்தியை அபகரித்த பிராமணியவாதத்துக்கு ஒரு நமஸ்காரம் என்று பொருள். அத்தகைய சிக்கலான சிறந்த பிராமணியவாதத்தை மந்திரமேஸ்வர வீட்டு கிளிகள் பேசிக் கொண்டிருந்தன. கிளி பேசுறது பாருங்க, இவரால் படிக்கவே முடியாத கிளிகள் பேசிட்டு இருக்காங்க. நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம், அதன் பார்வை புலன சக்தியால் அது என்ன பொருள் தெரிகிறது. ஆனால் உலகத்தில் பல பொருள்களை பார்க்கிறோம், அதை பற்றிய ஞானமும் நமக்கு உண்டாகிறது. அதனால் பொருளை பற்றி புரிந்து கொள்ள ஞானமெல்லாம் உண்மையெல்லாம் சரியானது என்று கூறிவிட முடியாது. சில சரியாக உள்ளன, சில தவறாய் தெரிகின்றன.
கற்கண்டை போல வெள்ளை வெளையர் என்று படிகம் இருக்கிறது. சிறிது தூரத்தில் பார்த்தால் படிகம் கற்கண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தா வந்து தித்திப்பாக இருக்குது, இன்னொன்று வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஞானத்தில் இருவகை உண்டு. சம்சய ஞானம், நிச்சய ஞானம் என்பவை. தவறாக தோன்றினாலும் தூரத்தில் படிக்கும் கற்கள் கூட கற்கண்டை போல தெரியும், அது உண்மையாக தோன்றுகிறது. அந்த சமயத்தில் இந்த ஞான பிரமாணம்தான் தோன்றுகிறது. அதே சமயத்தில் சில உண்மைகள் தோன்றும் போதே பொய்யாக தோன்றுகின்றன. குளத்திற்கு தெரிகின்ற மரத்தின் நிழல் தோன்றும்போது அப்பிரமாணம் என்று தெரிகிறது. ஞானம் வரும்போது அந்த பொருளை பற்றிய உண்மை அறிவு ஏற்படும் போது பிரமாணம் என்று தோன்றுவதும் அப்பிரமாணம் என்று தோன்றுவதும் இருவகை தோற்றங்களை சொல்கிறார். ஸோ இப்போ இவர் ஆதிசங்கர் அந்த வீட்டுக்கு போயிடுறார். அந்த வீட்டை நோக்கி ஆதிசங்கரை சென்றார்கள். அன்றைக்கு மந்திரமேஸ்வரர் வீட்டிலே சிராத்தம், அதற்கான ஆயுதங்கள் நடத்தி வந்தன. அவர் பெரும் செல்வந்தர், சோமயாகங்கள் பல செய்தவர், பல அறிஞர்களை ஆதரித்தவர். சோமயாகத்தையும் ஜோதிஷ்டோத்தமம் என்பார்கள். அதை ஒவ்வொரு வசந்த ருதிவிலும் செய்பவர்கள் இருந்தார்கள். இந்த யாகத்தை தவறாமல் நியமனிஷ்டங்களை செய்தால் நாடு வளம் பெறும், மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதுக்காக செஞ்சிருந்தார் அவர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த யாகத்தை செய்ய வேண்டும். அத்தகையவர்களையும் பிரதி வசந்த சோமயாஜிகள் அழைப்பர். இப்பொழுது பணம் நன்கொடையாக வசூல் பண்ணி வரும் யாகங்கள் செய்கிறார்கள். யாகம் யஜ்ஞத்துக்கு தாராளமாக கொடுக்க மனம் இல்லாத செல்வந்தர்கள் தம் வீட்டு திருமணங்களில் அதிகதி சொல்கிறார் பரமாச்சாரியார். கல்யாணத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவழித்து வேஸ்ட் பண்ணுறோம். அந்த காலத்து யாகத்துக்கு நிறைய கொடுத்துருந்தா. தனமான்கள்லாம் ஒரு யாகம் நடத்தினா லட்சக்கணக்கில் கொடுப்பா. அவள்லாம் மந்திரமேஸ்வரர் செல்வராக இருந்தாலும் தவறாது சோமயாகம் செய்பவர். தர்ம வழியிலே தனது செல்வம் செலவழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார். கதவு மூடி இருந்ததும் சங்கரை எப்படி உள்ள போகுதுன்னு யோசனை பண்ணுறார். அந்த மாதிரி இருக்கும்போது அவள் கேரளாவில் வந்திருக்கா இல்லையா, இந்த ஷானான்றவ வந்து இப்போ நாடான்ற நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் தென்னைமரமாக தான் ஏறுவாள். ஸோ அவள் என்ன செஞ்சுருக்கா, அது பனைமரமும் அவள் ஏறிந்தாள். ஸோ அப்போ அப்படியே மந்திரம் சொல்லி தட்டுவானாம். இந்த ஷானான்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள், இந்த இன வகைகள் மரத்தை தட்டினா அது வளைச்சி கொடுக்குமா பாருங்கள். நமக்கு தெரியாத மந்திரம் அவளுக்கு தெரியாது. அப்போ என்ன செய்வானா, அதை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு மித்தத்தில் போய் குதிச்சுடுறார் ஆதிசங்கர். தென்னைமரம் அப்படி வாசல்லேருந்து தூக்கி காம்பவுண்டுக்கு வெளியிலேருந்து உள்ள போய் இறக்கிறது வர. ஸோ குற்றத்தை அடுத்த தாழ்வாரத்தில் வியாசர், ஜெய்மினி, சுமந்துள்ளவர்கள் போன்ற மகரிஷிகள் சாதத்தை நடத்தி வைத்து போஜனம் செய்ய காத்திருந்தனர். பரீட்சித்து மகாராஜாவிடத்த தட்சகன் என்ற பாம்பு எலுமிச்சம்பழத்தில் மருந்து போலும் சிராத்தத்தன்று கட்டுக்காவல் அதிகமாக இருக்கும் நேரத்தில் ஆதிசங்கர் உள்ளே போய்விட்டார். ஆதிசங்கரை கண்டது மந்திரமேஸ்வருக்கு கோபம் தாங்கவில்லை. அப்பொழுதே 2 பேருக்கும் வாக்குவாதம் பலமாக நடந்தது. மந்திரமேஸ்வர் கேட்குறார், எங்கிருந்து முண்டி? இங்கேருந்து முண்டினா இங்கேருந்து வரேன்னு அர்த்தம். கழுத்திலிருந்து முண்டி வேடிக்கையாக வழி. இங்கே முண்டினா இந்த ஒட்ட தலையை அடிச்சிட்டு இல்லையா சன்னியாசி, இந்த முண்டி எங்கேயாவது வந்தோம் கழுத்தில் வந்துகின்றார் அவர். முண்டனம் செய்து கொண்டவன் முன்பு முண்டி. சன்னியாசி கழுத்துக்கு கீழே முண்டனம் சவரம் செய்து கொள்ளக்கூடாது. அங்கிருந்த மகான்கள் ஜெய்மினியும் வியாசரும் சமாதானம் செய்தனர். துறவைகளையே சிராத்த பிராமணக வரித்த போஜனத்துக்கு அழைக்க வேண்டும் சாஸ்திர விதி. எனவே ஸ்ரீ சங்கரர் உயர்ந்த துறவி, அதனால் அவரை விஷ்ணுவாக வரித்து விஷ்ணு இலையில் அவரை உட்காரணும். மந்திரமிஸ்வருக்கு விருப்பம் இல்லாவிடனும் மகான்கள் சொல்லையை தட்டலாமா? சிராத்தம் நடத்தி வைத்திருக்கும் மந்திரங்களை மனதை பின்படுத்தக்கூடாது என்று நினைத்தவர் சிராத்த போஜனம் ஒன்று திருப்தியாக அவர் திரும்ப வேண்டும் என்பது சாஸ்திர நியதி. அதனால் மந்திரமிஸ்வரர் ஆதிசங்கரை நமஸ்கரித்து உபசரித்தார். பிட்சைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிட்சைக்கா நாம் வாத பிட்சைக்குன்றார். அது அப்புறம் படிக்கலாம், இப்போ உட்காருங்கன்றார். சார் வாத பிட்சைக்கு வந்திருக்கிறேன் இந்த ஆச்சாரியர் சங்கர கருதும் சிராத்த பணியில் கவனமாக அந்த மந்திரமிஸ்வரர் திகைத்தார். அங்கிருந்த ஜெய்மினியும் வியாசரும் சாமிகளை பிரமிப்பாக பார்த்தார்கள். வாதம் என்றால் என்ன? சண்டை என்று இப்போ நடந்து சொல்கிறோம், அது கிடையாது. இது ஹெல்த்தி டிஸ்கஷன் அப்படிலாம் சொல்லப்படுறது. மந்திரமிஸ்வரரும் ஜெய்மினி வியாசர் போன்ற மகான்களும் வேத விற்பனர்கள், சாஸ்திர அறிஞர்கள். சரி, நீங்கள் சொல்வது போல வாதம் பண்ணலாம், இப்போ இந்த சிராத்த பிட்சையை முடிச்சுக்கலாம்ல. சரி, ஃபைனலாக ஹீஸ் அக்ரி டேக் லஞ்ச் தேர். ஸோ
அந்த இதில் வந்து சாப்பிட்றார் அவர் விஷ்ணு இலையில் கொண்டு. உடனே வாதம் செய்ய அமர்ந்தார்கள். வாதம் என்றால் இரு கட்சிக்காரர்கள் தங்கள் கருத்துக்களை கூற வாத கருத்துக்களை கேட்டு சொல்வது யார் தீர்ப்பு சொல்லணும் இல்லையா? அப்படி மாதிரி இவா கிளம்பி போயிட்டா. யார்? ஜெய்மனியும் வியாசரும். மந்தன மிஸ்ரரின் துணைவி சரசவாணி உபயபாரதி என்றவர் கலைமகளின் அவதாரம், நிறைய சாஸ்திரங்களை கற்றறிந்தவள். அதனால் சரசவாணியே மத்தியஸ்தராக மொழி செய்தார்கள். யாகத்தில் ஈடுபடும் போது இருவரில் ஒருவர் மனைவியே மத்தியஸ்தராக வைக்கலாம். கணவன் தோற்று விட்டால் திருப்பி சொல்ல என்ன வரும்னு பார்த்து யோசனை பண்ணுறா. 2 பேருக்கு ஒரு மாலை கட்டுறா, 2 பேருக்கு போடுறா. இந்த இது வந்து எத்தனை நாள் நடந்ததுன்னா 1 நாள் 2 நாள் இல்லை, கடவுள் 21 days நடக்கிறதுன்னு சொல்லப்படுறது. ஸோ 21 நாட்கள் தொடர்ந்து வாதம் நடந்தது. 21ஆம் நாள் மண்டல மிஸ்ரர் எழுந்து கழுத்து மாலை வாடத் தொடங்கிவிட்டது. அதை கண்ட சரசவாணி, நேர்மையின் சாஸ்திர அறிவு மிகுந்த சரசவாணி நிலைமையை உணர்ந்து எழுந்து அவர்களை நமஸ்கரித்தார். சாஸ்திர விவாதம் போதும், நிறுத்தி கொள்ளும் போதில் உணவு உண்ண வர வேண்டும் சொல்லி திரும்பி கூப்பிட்றார். மந்திர மிஸ்ரர் மனைவியின் கருத்தை புரிந்து கொண்டார். தோற்றுவிட்டான் உணர்ந்தவர் ஆச்சாரியர்களும் துறவரம் எடுத்துக்கொள்ள ஆயத்தமானார். சுரேஸ்வரர் என்ற தீட்சாநாமம் பெற்றார் மந்திர மிஸ்ரர். அவர் நைஷ்கர்மிய சித்தி என்ற நூலை எழுதினார். கர்ம பலன் அல்லாத ஒரு ஆனந்த வேகத்தால் ஏற்படுகிறது. 21 நாள் வாதம் கடந்தது. கடைசியில் ஆச்சாரியார்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது அவர் எப்படி வாதம் செய்தார்கள் அது தனி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கதை போகிறது. இதில் வந்து நான் சொல்ல வந்து என்ன விசேஷம்னா, அப்பேற்பட்ட சரசவாணியார் உபயபாரதி சரஸ்வதி தேவி எங்கே வந்து ஆதிசங்கரோடைய வர ஆதிசங்கரர் சுரேஸ்வரர் மந்தன மிஸ்ரர் சுரேஸ்வரர் மாறிடுறார். இங்கே வந்து சிங்கேரி இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிங்கேரி இல்லை, கூடலி சிங்கேரின்னு இருக்குது. ஷிமோகா பக்கத்தில் இருக்குது. ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். நின்ற வடிவில் இருக்கும். யார்? சாரதாம்பிகை. 4 கை எல்லாம் அப்படியே இருக்கும். நிற்கிற மாதிரி இருக்கும். கருங்கல் விக்கிரகம் அது. இதுதான் ஒரிஜினல் விக்கிரகம். இப்போ சிங்கேரியில் பார்க்க இந்த ரூபம் உட்காந்த விக்கிரகம். இப்போ எல்லா கோவிலும் சாரதாம்பா கோவிலும் இப்படி தான் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். இப்போ சென்னையில் வெங்கட்நாராயண ரோட்டில் சிங்கேரி சாரதா வித்தியாசத்தில் இருக்கிற அம்பாள் கூட இந்த மாதிரி தான் இருப்பாள். ரொம்ப அழகு அம்பாள். அது இவ்வளோ பெரிய உருவம். வெள்ளி மடை தக்கம் இருக்கா. இந்த பக்கத்தில் விநாயகர் ஆதிசங்கர் இருக்கா. நடுவில் இருக்க 3 கோவில் ஆட்டம் இருக்கும். என்னுடைய கம்பெனியினுடைய இவர் என்ன சொல்கிறது, த ஃபஸ்ட் சேர்மேன், அப்புறம் வந்து டிராஃபிக் அம்பாள் கமிஷன் புக்கு இருந்தவர். அவரோட ஃபோட்டோ கூட இங்கே இருக்கும் பாருங்கள், காமிக்கிறேன். ஷெல்ஃபில் இந்த மேல் தட்டில் இருக்குது. அவரால் அந்த சிங்கேரி சாராத்தியாசம் அவருடைய முயற்சினால் வந்து அவருக்கு குருபத்தி துறந்தரான்ற பட்டப்பேரை கொடுத்தா சிங்கேரி ஆச்சாரியார் வந்து. சரி, ரொம்ப பார்த்து 2 சைடு சாக்கடை ஓடி இருந்தது. ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஸ்ட்ரீட்லாம் இருந்தது அந்த இடம். இப்போ போய் பாருங்கள், என்ன மாளிகையாடு இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே ஜாதக பரிவர்த்தனை பேஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது இருக்குது. நிறையா படிக்கட்டு வச்சுருக்கா. ரொம்ப மேலே ஆச்சாரியாலும் தங்கத்துக்கெல்லாம் இடங்கள்லாம் இருக்குங்க. ஸோ சென்னையில் அற்புதமான இடம் அது. சிங்கேரி ஆச்சாரியார் பண்ணியிருந்து அந்த காலத்தில். அதுக்கு வந்து மெயினாக வந்து எங்களோட சித்தன் கம்பெனி சேர்மேனான திரு ஏ சிவசேகரன் தான் முயற்சி எடுத்து பண்ணார் இந்த காலத்தில். ஒரே வார்த்தை குரு சொன்னார். என்ன சொன்னார்? இந்த மாதிரி இருக்க, நீங்கள்லாம் பெரிய மனுஷாலாம் இருக்க, நீங்கள் பார்த்து இந்த இடத்த சரி பண்ணக்கூடாதான்னு. அது ஷெட்டில் இருக்கும்போது நான் போயிருக்கேன் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு. அந்த இடத்துக்கு அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவர் அவ்வளோ அழகாக பண்ணிட்டார். பெரிய கட்டாயம் விசிட் பண்ண. எல்லாம் திருப்பதி இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போகிறா, இதுக்கு போக மாட்டேன்ற, இதுக்கு போங்க, இதில் போய் உட்காந்துட்டாலும் அப்படியே மை மறந்து போயிடுவேன். நீங்கள் இந்த சிங்கேரி சாரதா வித்தியாசத்தை உட்காந்துட்டா எல்லா கவலையும் மறந்துடும் நமக்கு. அம்பாவை பார்த்துட்டே இருக்கலாம். அங்கே இருந்து லலிதா சதனாமெல்லாம் சொல்லலாம், புஸ்தகம் எடுத்து போங்க, சத்தம் போட சொல்லக்கூடாதுங்கெல்லாம். இப்போ சில இடத்துல நவராத்திரி பூஜையால் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அங்கே கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் அது. நிறைய இடத்துல சிங்கேரி சாரதா மட்டும் இருக்குது. பட் இது வந்து பெரிய மெயின் இது சென்னையில் இருக்கிற சென்னையினுடைய இந்த லேண்ட்மார்க் நான் மாதிரி சொல்லலாம். அது அந்த இடத்த இதுவும் சொல்ல வரேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த
இந்த சாரதாம்பிகை இந்த சரசவாணி பாருங்க, நம்ம நாட்டிலே சரஸ்வதியே மனுஷியாக பிறந்து உபயபாரதி என்ற பெயர் எடுத்து மந்திர மிஸ்டருக்கு அப்புறம் வந்து காஷ்மீர் பண்ணிட்டு அவர் வாக்கப்பட்டு கடைசியில் வந்து அம்பாள் வந்து வசுந்துடுறார். கர்நாடகாவில் எழுந்துடும். இவர் வந்து ஆதிசங்கரோடு இங்கே வந்துடுறார், இங்கே காஞ்சிபுரத்துக்கு. இப்போ காஞ்சிபுரத்து இன்றைக்கு வரைக்கும் மந்தன மிஸ்ரர் அக்ரஹாரம்னு இருக்குது, அங்கே வசிச்சிருக்கார் அவர். ஆதிசங்கருக்கு அடுத்து 2வது ஆச்சாரியாக இருந்தவர் அவர் தான் காஞ்சிபுரத்தில். 3வது வருது தான் வந்து இந்த 7 வயசு பையன் பிரம்மதேசம் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். பிரம்மதேசத்தில் வந்த பையன் அந்த ஆச்சாரியா பேர் தான் சர்வஜாத்தம்பர் பேர். அவர் வந்து இதில் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இப்போ திருநெல்வேலியெல்லாம் வந்து இவா ஜூரிஸ்டிக்ஷன் வந்துடுது, சிங்கேரியில் வந்துடுது. பட் அந்த காலத்தில் அப்போ வந்து அப்புறம் ஜெயந்தர் இருக்கும்போது ரிக்வேத பாடசாலை ஆரம்பித்தா அந்த இடத்துல இங்கே பிரம்மதேசத்தில். எனக்கு பிரம்மதேசம் போனாலே எல்லாமே திருமதி ராதிகா சரத்குமார் வந்து அதாவது அண்ணாமலையும் ஒரு சீரியல் எடுத்தா. அதில் வந்து அந்த பிரம்மதேசத்தை வச்சு தான் எடுத்திருப்பா. முழுக்க முழுக்க அந்த கோவில் தான். இந்த சொங்க பூஜையெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பிரம்மதேசத்தில் எடுத்தது தான். அது ரொம்ப பிரம்மதேசம் தான் அது. கைலாசநாதர், பிரகன்நாயகி அம்பாள், காளஹஸ்தி அம்பாள், ஞான பூம்போதையாட்ட இப்போ 2 கை அம்பாள், அவ்வளோ ஹைட் இருக்கும், 6 அடி உயரம் இருக்கும் அம்பாள். அதே மாதிரி கங்காளன்னு ஒன்று போட்டு வச்சுருப்பான், சுற்றி ரிஷிபதியெல்லாம் தார்கா மரத்து. இது அது ஒரு அந்த செப்பலோட ஹைட்டே வந்து 6 இன்ச்சஸ் இருக்கும். அதுமாரி நிற்கிற மாதிரி இருக்கும். அது உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும். அது கட்டாயம் பார்க்கணும். இதை சொல்லி இந்த பதிவை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த தர்க்கசாஸ்திரம் அந்த காலத்தில் நாலேஜபிள் பீப்புள் எடுத்திருக்கா. ஆண்கள் பெண்கள் எல்லாமே பாருங்கள். கிளி பேசித்தினா பாருங்களேன். இப்போ கிளியில் இப்போ இந்த ஷார்ட்ஸில் வருது, இது என்ன சொல்கிறேன் அது சொல்கிறது, அதெல்லாம் கிளி வந்து தத்துவ ஞானத்தோடு இருந்தது. சுகப்பிரமே கிளியாக சொல்ல, கிளியாக இல்லை ஆக்சுவலாக கிளி வந்து அந்த ஞானத்துக்கு ஒப்பிடப்படப்படுறது உருவம். இந்த கிளிமூஞ்சியோட பிறப்பார், கிளிமூஞ்சியோட காமிக்கிறா அப்படி ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். சுகர் வந்து நல்லபடியாக இருந்தார், நல்லா நம்மளாட்டம் தான் மூஞ்சி இருந்தது அவருக்கு. அதுவும் தெரிஞ்சுக்கணும், சொல்ல விரும்புகிறேன் அதிகம். பச்சை கலரில் போட்டு கிளிமுக்கு போட்டு வச்சுருப்பான். அப்படி இட் இஸ் நாட் ஸோ. ஸோ பெரிய பிரம்மஞானி அவள்லாம். ஸோ அதை சொல்லி நம்ம இந்திய பாரத தேசம் வந்து அத்வைத சித்தாந்தத்துக்கும் தத்துவ ஞானத்துக்கும் ரொம்ப வந்து பெயர் போனது. வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்திருக்கா. யுவான் சுவாங் பாகியாங்கெல்லாம் வந்து படிச்சிருக்கா. இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காவா குறிப்பில் எல்லாம் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.